முருகப்பெருமான் என்றாலே அசுரனை அழித்த வீரத் திருக்கோலம்தான் நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அறுபடை வீடுகளிலும் அருள்பவன். அந்த அறுபடை வீடுகளில் 5 படை வீடுகளில் சூரசம்ஹாரப் பெருவிழா நடைபெறும். அதிலும் ஒரு படை வீட்டில் ஓராண்டில் 3 முறை சூரசம்ஹார வைபவம் நடைபெறும் என்னும் தகவல் பலருக்கும் வியப்பைத் தருவது. அந்த தலம் எது தெரியுமா? அதுதான் மதுரையில் அமைந்திருக்கும் திருப்பரங்குன்றம். ஐப்பசி மாத கந்த சஷ்டி விழா, தை மாதத் தெப்பத் திருவிழா, பங்குனி மாதப் பெருவிழா என 3 உற்சவ காலங்களிலும் இங்கு சூரசம்ஹார பெருவிழா நடைபெறுவது வழக்கம். மேலும் இத்தல முருகப்பெருமானுக்கு ஆடு, மயில், யானை, சேவல் என 4 வாகனங்கள் அமைந்திருப்பதும் சிறப்பு. முருகன் அசுரர்களை எதிர்த்து 3 இடங்களில் போர் புரிந்தார். கடலில் போர் புரிந்த தலம் திருச்செந்தூர், நிலத்தில் போர் புரிந்த இடம் திருப்பரங்குன்றம், விண்ணில் போர் புரிந்த தலம் திருப்போரூர். இதை மாயை அடங்கிய இடம் திருச்செந்தூர், கன்மம் அடங்கிய இடம் திருப்பரங்குன்றம், ஆணவம் அடங்கிய இடம் திருப்போரூர் என்பர் ஞானிகள். அறுபடை வீடுகளில் முதல் தலமான இந்த திருத்தலத்தை நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோர் பாடி பரவியுள்ளனர். இங்கு அருளும் சிவபெருமான் சத்தியகிரீஸ்வரர், பவளக்கனிவாய்ப் பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கையம்மன் ஆகிய 5 தெய்வங்களும் மூலஸ்தானத்தை ஒட்டிய ஒரே குடைவரையில் அருள் பாலிக்கின்றனர். திருப்பரங்குன்றம் மதுரையிலிருந்து தெற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முருகப்பெருமானின் 6 தலங்களில் ஒன்றாகும். இது முருகப்பெருமானின் அறுபடை வீதிகளில் சிறந்ததாக விளங்குகிறது. ஆண்டு முழுவதும் மக்கள் கூட்டம் அலைமோதும். முருகப்பெருமான் தேவயானையுடன் திருமஞ்சனம் செய்த தலம் திருப்பரங்குன்றம் திருமஞ்சனங்களுக்கு புனிதமான தலமாக கருதப்படுகிறது. இந்த மலையின் வழிபாட்டு வரலாறு கடந்த காலத்திற்கு சென்றிருக்கலாம், இந்து மதம் தோன்றுவதற்கு முன்பே இருக்கலாம். இந்த மலையுடன் தொடர்புடைய பல புராணக் கதைகள் உள்ளன. பரம்பையாருளாகிய சிவன் குன்று வடிவில் அருளுவதால் சுவாமி பரங்குன்றநாதர் என்றும் தலம் பரங்குன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் சிவத்தலமாகவே கருதப்படுகிறது. ஆனால் முருகன் தெய்வானையை மணந்த தலம் என்பதால் இங்கு முருகப்பெருமானுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. திருப்பரங்குன்றம் மலையின் கிழக்குப் பகுதி பெரிய பாறையாகவும், மேற்குப் பகுதி சிவலிங்கம் போலவும், வடக்குப் பகுதி கைலாயம் போலவும், தெற்குப் பகுதி யானை ஒன்று படுத்திருப்பது போலவும் காட்சி தருவதை நாம் பார்க்கலாம். ஒருமுறை கைலாயத்தில் வீற்றிருந்த சிவபெருமான் தன்னுடன் இருந்த அம்பிகைக்கு உலக உயிர்களின் படைப்புக்கு ஆதாரமாக அமைந்த பிரணவ மந்திரத்தினை உபதேசித்துக் கொண்டிருந்தார். அதனை குழந்தையாக தாயின் மடியில் அமர்ந்திருந்த முருகப்பெருமானும் கேட்டு ஞானம் பெற்றார். ஆனால் குருவால் உபதேசிக்கப்பட வேண்டிய ரகசியத்தை மறைமுகமாக அறிந்து கொண்டதன் காரணமாக முருகப்பெருமானுக்கு பாவம் உண்டானது. இதற்கு பரிகாரம் செய்யும் நோக்கில் பூலோகம் வந்து தவம் செய்தார் சிவமைந்தன். அந்த தவத்தின் முடிவில் முருகப்பெருமானின் பாவம் விலகியது. அதோடு அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அந்த தலமே பரங்குன்றமாகும். இதுவே முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் முதல் வீடாக அமைந்தது. இந்த திருப்பரங்குன்றத்தில்தான் முருகப்பெருமான் தேவர்களின் தலைவனான இந்திரனின் மகளான தெய்வானையை மணம் செய்து கொண்டார். பௌர்ணமி அன்று இந்த மலையைச் சுற்றி வலம் வந்து வழிபட்டால் நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும்.